திருமதி அந்தோணியம்மாள் அவர்கள் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் இருக்கிற மணிமுத்தாறு சிறப்பு பேராட்சியினுடைய தலைவராக கடந்த 2.5 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறார். தேர்வு செய்யப்பட்ட காலத்திலிருந்தே மன்றத்தினுடைய கூட்டத்தை நடத்துவதிலும் நிர்வாகத்தை செய்வதிலும் தொடர்ச்சியான இடையூறுகளை சந்தித்து வருகிறார். திட்டங்கள் தடைபட்டு போகாத அளவிற்கு சில கூட்டங்களை நடத்துவதற்கு மற்றவர்கள் ஒத்துழைக்கிறார்கள். அதற்கு கூட பிரதானமான காரணம், திட்டங்கள் மன்ற கூட்டத்தில் ஒப்புதல் பெறவில்லை என்றால் திட்டங்கள் நடைபெறாது, தங்களுக்கும் வேலை கிடைக்காது என்கிற முறையில் அதற்காக மட்டுமே அவர்கள் மன்ற கூட்டத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்கிறார்கள். இப்போது கடந்த ஒரு 6 மாத காலமாக மன்ற கூட்டங்கள் நடத்துவதற்கு கூட அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கவில்லை. தனிப்பட்ட முறையில் அந்தோணியம்மாள் அவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் அதனையே ஒரு காரணமாக்கி இழிவான வார்த்தைகளில் அவரை பேசுவதும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நிர்பந்திப்பதும் கடந்த 6 மாத காலமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். ராஜினாமா செய்ய மறுக்கிற காரணத்தினால் இப்போது அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து இவருடைய பதவியை நீக்க வேண்டும் என்கிற முறையில் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். மாநிலத்தில் இது போன்ற ஒரு சாதி ரீதியான அணுகுமுறையை மாநில அரசு அனுமதிக்கக்கூடாது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் பதவி இருக்கிற காரணத்தினால் அந்தோணியம்மாள் அவர்கள் அந்த மன்றத்தை நடத்துவதற்கான முழுமையான சட்டபூர்வமான ஏற்பாட்டை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநிலத்தினுடைய சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களும் துறை அதிகாரிகளும் செய்து தர வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சியரை அணுகியிருக்கிறோம். 2 தினங்களுக்கு முன்னால் இவையெல்லாம் குற்றம் என்கிற முறையில் SC/ST சட்டத்தின் அடிப்படையில் அல்லது இவர் ஒரு சாதி ரீதியான பழிவாங்கல் உள்ளாக்கப்படுகிறார் என்கிற முறையில் அம்பாசமுத்திரத்தினுடைய துணை மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மகஜர் அளித்திருக்கிறோம். மாநில அரசு இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும். நம்முடைய அந்தோணியம்மாள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஏராளமான ஊராட்சி மன்ற தலைவர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள், இன்னும் சொல்ல போனால் நகராட்சி தலைவர்கள் கூட சாதியின் பேரால் அவர்கள் ஒடுக்கப்படுவதையும் தன்னுடைய உரிமைகளை செயல்படுத்த முடியாத நிலைமையும் இருக்கிறது. இவைகளில் குறித்து நம்முடைய மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்தோணியம்மாள் பிரச்சனையில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் மாநில அரசும் நடவடிக்கை மேற்கொள்ளாத பட்சத்தில் இன்றைக்கு ஏராளமான அமைப்புகள் சார்பில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக செயல்படுகிற பல அமைப்புகள் இன்றைக்கு ஒன்று திரண்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறோம், அதிகாரியை சந்தித்திருக்கிறோம். இதில் தீர்வு கிடைக்காத சூழல் ஏற்பட்டால் அனைத்து அமைப்புகளும் ஒருங்கிணைந்து திருநெல்வேலியில் மாபெரும் போராட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைப்போம். அந்தோணியம்மாளுக்கான நீதிக்கான போராட்டத்தில் நாங்கள் நிலைநாட்டுவோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து சமூக நீதிக்காக தமிழக அரசு வந்து பல்வேறு திட்டங்கள் செய்து வருது. நீங்க கூட்டணியிலே இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடியை தலைமைக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பை நீங்க எப்போ செய்ய போறீங்க? எங்களுடைய தலைமைக்கு புகார் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. இந்த சமூக நீதி பிரச்சனை இருக்குங்கிறீங்க. நீங்க எப்போ முதலமைச்சரை பார்க்கறதுக்கோ உங்க கூட்டணி தலைவர்கள் மூலம் அர்த்தம் கொடுக்கறதோ ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா, எடுக்க போறீங்களா? நேரடியா புகார் கொடுக்கலாட்டு கூட பத்திரிகை வழியாக எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இருக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தெரிஞ்சிருக்கு, அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆளுகிற பொறுப்பில் இருக்கவங்களுக்கும் தெரியும். எனவே நேராக கொடுக்குறேன்னு அவங்க சொல்ல முடியாது. பத்திரிகை வாயிலாக செய்தி ஏற்கனவே ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்ற மட்டும் அவங்களுக்கு தெரியும். இது வந்து நம்முடைய சேரன் மணிமுத்தாரை போன்று நிறைய ஊராட்சிகள் நம்ம சொல்ல முடியும். இது காலகாலமாக தமிழ்நாட்டில் போன்ற தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நம்முடைய தேசத்தில் இந்த சாதி ரீதியான பாகுபாடு இருக்கத்தான் செய்யுது. அதில் வந்து அது திமுக ஆட்சியா அதிமுக ஆட்சியா என்கிற முறையிலெல்லாம் அதில் பாகுபாடை நம்ம பார்க்க முடியும். எப்போது எந்த கட்சி ஆளும் பொறுப்பில் இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. சமூக நீதியை பேசுகிற காரணத்தினால் பொறுப்பு கூடுதலாக இருக்கிறது என்பது நமக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதுல நம்ம வந்து அதுல கூட்டணியில் இருக்கிறோம் என்பதெல்லாம் மக்களுடைய பிரச்சனை தானே இது. சார், இப்போ உள்ள குற்றச்சாட்டே 2 ஆண்டுகளா இந்த செய்திகள் விளம்பரமாக செய்தித்தாளையும் வருது. எந்த நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிறது அவங்களோட துரதிர்ஷ்டமானதுதான். நிச்சயமா அதுல வந்து மாறுபட்ட கருத்து இல்லை. கட்டாய நடவடிக்கை எடுத்திருக்கணும். இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு பிறகாவது நேரடியாக அவங்க வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்த பின்னணியிலாவது அவங்க நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதை நாங்கள் வற்புறுத்துறோம்.
அதான் நான் குறிப்பிட்டேன், நடவடிக்கை எடுக்கலாட்டி போராட்டத்துக்கு போகும் தானே சொல்றேன். அதுல ஒன்றும் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. கட்சி உறுப்பினர்கள் திமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கை வச்சிருக்கீங்க. அது அதாவது அந்த பேரூராட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறவங்கள பல்வேறு கட்சியை சார்ந்தவங்க இருக்காங்க. இருந்தாலும் மெஜாரிட்டி திமுக என்கிற முறையில் திமுக கட்சிக்கும் ஆளுகிற அரசுக்கும் அதில் கூடுதல் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத பண்ணி இப்போ இவங்க வந்து பதவி நிர்பந்தப்படுத்தி ராஜினாமா செய்கிற நிலைமை ஏற்பட்டால் அது வந்து மாநில அரசு தான் சொல்லக்கூடிய பெருமைக்கு என்ன அதில் இருக்க முடியும். ஆகவே வந்து அவங்க ராஜினாமா செய்யாமல் இருக்கிற ஏற்பாடை செய்யணும். நிர்பந்தத்தை ஏற்படுத்தி நீயா ராஜினாமா பண்ணுற மாதிரியான அவங்க சொல்றாங்க. இல்லைன்னா நம்பிக்கையில தீர்மானம் முறையில் ரெண்டுமே தவறு தான். நம்பிக்கையில தீர்மானத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சாதிய பின்புலத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் உணரணும், ஆளுகிற அரசு உணரணும் என்பதை நாங்கள் பிறகு அதே தேவேந்திர வேளாண் சார் வரப்போறாங்க. அவங்க தான் நிற்க முடியும், வேற நிற்க முடியுமாங்க? அது வந்து இப்போ தலித்துகள், அதாவது பட்டியலின மக்கள் ஒதுக்கப்பட்ட பட்டியலின மக்கள்ல வந்து பொறுப்புகள் வரக்கூடியவங்க எப்படி இருக்கணும் என்பதை பற்றி பொதுவாக நினைக்கிறாங்க. அவங்க வந்து உரிமைகளை கேட்கறவங்களா இருக்கக்கூடாது. அவங்க வந்து செக்கில் கையெழுத்து மற்ற எதுவாக இருந்தாலும் சரி மன்றத்தை நடத்துவதிலே இப்போ அவங்க சொல்றாங்கன்னா நாற்காலில் அமரணும், நாற்காலில் அமருவோன்றாங்க. இதெல்லாம் கூட பிரச்சனை. தன்னுடைய உரிமைகளை நிலைநாட்டுகிற போது தான் அவங்க வந்து பிரச்சனையை தவிர எல்லா பட்டியலினத்தை சார்ந்தவங்களும் பிரச்சனை இல்லை. இல்ல சார், நீங்க குறிப்பா இப்ப மாநிலத்துல தான் இருக்க தமிழ்நாட்டுல இது மாதிரி உள்ளாட்சி பேரூராட்சிகள்ல எவ்வளவு இடங்கள்ல இது மாதிரி நம்ம பட்டியலின மக்கள் தங்களுடைய பணிகளை செய்ய முடியாம ஏதாவது உங்களுக்கு? நாங்க 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்க இப்ப பல அமைப்புகள் சேர்ந்து நம்ம இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம். நான் சார்ந்திருப்பது தமிழ்நாடு தீண்டாமல் பணிகிற அமைப்பு. எங்க அமைப்பு சார்பில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மெகா சர்வே பண்ணோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல நாங்கள் எடுத்த ஆய்வு தான் பெருசு. 385 ஊராட்சிகளில் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை நாங்கள் வந்து மேற்கொண்டோம். நாங்கள் மேற்கொண்ட இது எல்லாமே பட்டியலின தலைவர்கள் இருக்கக்கூடிய ஊராட்சி தான். பாகுபாடு இல்லாத ஊராட்சி என்று ஒரு ஊராட்சி கூட இல்லை. அது பாகுபாடுகள்ல வேறுபாடு இருந்தது. நாற்காலியில் அமர முடியாதது, தேசிய கொடி ஏற்ற முடியாமல் இருப்பது, செக்கில் கையெழுத்து போட முடியாமல் இருப்பது, ஊராட்சி மன்ற தலைவருடைய பேரை வந்து பெயர் பலகையில எழுத முடியாமல் இருப்பது, இப்படி நிறைய பாகுபாடுகளை சொல்ல முடியும். நாங்கள் அதை வகைப்படுத்தி நம்ம வந்து மாநில அரசு கொடுத்துருக்கோம். இன்னும் சொல்ல போனால் 2022 ஆகஸ்ட் 11ஆம் தேதி சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் அந்த அறிக்கையை நாங்கள் வெளியிட்டோம். எங்கள் அறிக்கைப்படி 20 ஊராட்சிகளில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேசிய கொடி ஏற்ற முடியல. ஆகஸ்ட் 11 நம்ம அறிக்கை வெளியிட்டோம். ஆகஸ்ட் 12 எங்கள் அறிக்கையை காரணம் காமிச்ச அன்றைக்கு இருந்த தலைமைச் செயலாளர் வந்து ஒரு சிறப்பு அரசாணை வெளியிட்டாங்க. இந்த ஆண்டு வந்து அனைத்து ஊராட்சிகளையும் கொடியேற்றுவதற்கான பாதுகாப்பை வழங்கணும்னு சொல்லி அது வழங்கியிருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் ஊராட்சிகளில் நிறைய பாகுபாடு இருக்கு என்பது உண்மைதான். அதுக்கு பிறகு யாரும் ஏற்ற முடியல. அந்த 20 ஊராட்சிகளே அவங்க தேசிய கொடி ஏற்ற முடிஞ்சது. ஆனா இதர பாகுபாடுகள் அப்படியே இருக்கு. அந்த 385 ஊராட்சி நாங்க ஆய்வு எடுத்த 85 அதுல எத்தனை சார் இருக்கு? அதுல 20 ஊராட்சிகள்ல தலைவர்கள் குடியேற்ற முடியாமல் நிலப்பெடுத்தது. பாகுபாடுங்கிற பிரச்சனை எத்தனை இடத்துல இருக்கு? 385 இருக்குது. அதான் சொன்னேன், 382 ஊராட்சிகள்ல ஏதோ ஒரு வடிவத்துல சிறுசு பெருசுமான பெயர் படையில் எழுத முடியாமல் இருப்பது, நாற்காலில் அமர முடியாமல் இருப்பது, செக்ல கையெழுத்து போட முடியாமல் இருப்பது. சார், இதெல்லாம் யார் சரி பண்ணணும்? மாநில அரசு தான் சரி பண்ணணும். சமூக நீதி துறை என்று ஒரு துறை இருக்கு. அது வந்து அதுக்கு ஒரு தனியா ஏடிஜிபி இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு தனியா ஒரு துறை இருக்கிறது. இவங்க தான் நடவடிக்கை. ஆனா அது செய்யலாம். பொதுவா புகார் வருகிற போது அவங்க வந்து தலையிடுறதை தவிர பொதுவா தலையிடக்கூடிய தன்மையில இருக்கணும்ல. அந்த ஏடிஜிபி வந்து எத்தனை தலித் ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய பகுதிகளுக்கு விசிட் பண்ணியிருப்பாங்க, எத்தனை தலித் ஊராட்சி மன்ற தலைவரை அழைத்து பேசியிருப்பாங்க, எத்தனை தலித் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இல்லையே. அப்படின்னா அப்படி சொன்னா அந்த துறை அது உருவாக்கப்பட்டதுக்கான நோக்கத்தை நிறைவேற்றி இருந்தா இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்திலும் சாதி இவ்வளவு மூர்க்கமா இருக்க முடியாது. அது வந்து அந்த துறைகள் அதனுடைய பணிகளை மேற்கொள்ளங்கிறது ரொம்ப படிச்சுன்னு பகிரங்கமா தெரியத்தானே செய்யும். தமிழகத்துல சமூக நீதி முழுமையாக நிறைவேற்றப்படலன்னு சொல்றீங்க. அது இந்தியா முழுவதும் தான். அதே தமிழகத்தை சொல்லுங்க. சிபிஎம் எப்பவுமே இந்தியாவை நோக்கி தமிழகத்தை பாருங்க, பக்கத்துல இருக்க அம்மா பார்ப்போம். அதாவது எங்க இருக்காரு, அதாவது சிபிஎம் பேர்ல தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம். கண்டிப்பா இந்த இவங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா? அந்தோணி அம்மாளுக்கு நீதி நிலைநாட்டப்படலன்னு சொன்னா போராட்டத்துக்கு வருவோம்னு சொல்றோம்.
தமிழ்நாட்டு ஒரு ஏடிஜிபி இருக்கிறாங்க, அவங்க எத்தனை ஊராட்சி மன்ற தலைவரை பார்த்தான்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதானே? அப்படின்னா அவங்க அந்த கடமை செய்யலன்னு தான் அர்த்தம். தமிழகத்துல சமூக நீதி சரியான அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. சமூக நீதியை நோக்கிய ஒரு சரியான நகர்வு இருக்கு என்று நாங்க சொல்ல மாட்டோம். அறிக்கை சமர்ப்பிச்சு ஒரு ஆண்டுக்கு மேல ஆகிட்டு நீங்க சொன்ன 2 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அதன் மீதான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா உங்களுக்கு தெரியுதா? ஒரு நடவடிக்கையை நாங்க பார்த்தோம். அதான் 11ஆம் தேதி வெளியிட்டோம். 12ஆம் தேதி சிறப்பு மாவட்ட அதாவது சிஎஸ் வந்து மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர் ஒரு சிறப்பு அரசாணை வெளியிட்டாங்க. அது அந்த 20 ஊராட்சிகள்ல பாதுகாப்பு வழங்குறதுக்காக வெளியிட்டாங்க. ஆனா நாங்க சொல்றது 20 ஊராட்சி மட்டும் இல்ல, 385 ஊராட்சி. அந்த ஊராட்சிகள் குறிப்பா வந்து சில அடிப்படையான மாற்றங்களை நோக்கி தமிழ்நாடு முன்னுதாரணமா இருக்கணும். இன்றைக்கு ஒரு மயானம் இருக்கக்கூடிய ஊராட்சி தமிழ்நாட்டில் எத்தனை இருக்கு என்று பார்த்தால் ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய இத்தனை ஊராட்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு 12,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்கு. எத்தனை ஊராட்சிகள்ல வந்து ஒரு மயானம் என்பது இருக்கு. இந்த ஏடிஜிபி போன்றவர்களுடைய பணியாக மாநிலத்தில் அது ஒரு முதல் படிதானே. மருத்துவமனை ஒன்றாக தான் இருக்கு. இப்போ அடக்கம் செய்கிற இடம் வந்து ஏன் இவ்வளோ இடமா இருக்கணும்? ஒரு கிராமத்தில் 10க்கும் மேற்பட்ட மயானங்கள் இருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எந்த வகையில் பெருமை சேர்க்க முடியும்? அப்போ இதில் ஒரு டயலாக கூட அரசு பண்ண வேண்டாமா? ஊராட்சி மன்ற தலைவர்களோடு அரசு அதிகாரிகளோடு ஒரு குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து ஒரு வட்டத்தில் ஒரு 10 பொது மயானத்தை உருவாக்குற மாதிரியாக அவங்க முயற்சிகள் எடுக்கணும். அது போன்ற ஒரு முயற்சி இல்லைங்கிறது ஒரு உண்மையில் வேதனைக்குரிய செய்தி தான். அறிக்கைக்கு அப்புறம் நீங்க போன ஊர்கள் ஏதாவது கண்காணிப்பு நடந்துச்சா? நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற நிலைமை ஏதாவது உங்க கண்டறியப்பட்டிருக்காரு? பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தது என்று சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது நாங்க சர்வே 12,000 ஊராட்சிகள்ல நாங்க எடுத்தது 385 தான். பொதுவாக இது போன்ற ஒரு தெளிவான ஒரு ஆய்வறிக்கை வருகிற போது அதை வச்சு நாங்க ஆய்வு எடுத்த ஊராட்சிகளை மட்டும்தான் எல்லா இடங்கள்லையும் அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த மாற்றங்களை செய்ய முடியும். அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். இப்பதானே நந்தன் படம் வந்திருக்கு. இது மாதிரி எத்தனையோ உதாரணங்களை நம்ம வந்து சொல்ல முடியல. அதுவும் பெரிய அளவுக்கு உடலையே. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை தான் அதை பிரதிபலிக்கும். சார், அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ஏடிஜிபி உள்ளிட்ட பொறுப்புகள் இருக்கிறவங்க யாருமே முறையா பணிகளை மேற்கொள்ளல, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது உங்க குற்றச்சாட்டா இருக்கு. அப்படி எடுத்துக்கலாம். அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன். பணியை ஒழுங்கா பார்க்காதனால நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. அப்ப அவங்க மேலேயும் நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அரசுன்னு சொல்லுவீங்களா? நிச்சயமா அதுக்கு தார்மீக பொறுப்பு அவங்க தான் ஏற்படும். 12,000 ஊராட்சிகளும்